ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பியஸ்ட் வணக்கம். கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் 153. இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் போட்டு அது நடுவில் கோடு போடுவோம்ல, அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா 3 டாட் வச்சு சந்து புள்ளி 2ல் முடியும்ல, அப்படி போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து குட்டியாக ஒரு லீஃப். அது மீன் எப்படின்னா, அது அகலமாக போடாமல் நீட்டி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன்ல கோலம் பவுல், அதே மாதிரி யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த கோடு நடுவில் இருக்குல்ல, அந்த கோட்டை வந்து 2 கோடையும் ஜாயின் பண்ணி அந்த லீஃப்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். மேலே வந்து அப்படியே ஒரு பெண்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே லீஃப் மாதிரி போட்டேன். அந்த லீஃபே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரா மாதிரி கீழே, ஆனால் மேலே வந்து லீஃபாக வரும் பெருசாக. அதுக்கு நடுவில் வந்து சுழிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டேன். அது மேலே அப்படியே டாட் வச்சு போடுவோம்ல, அதே மாதிரி குட்டி குட்டியாக போட்டால் எப்படி இருக்கும். அதனால் குட்டியாக அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க. 2 லீஃப்க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம நார்மலாக கொஞ்சம் நீட்டி சுழிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி சுழிச்சு இந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோலம் பேசுதடி சீரீஸில் என்ன கோலம் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவுல் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.